கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என்பது புதுமொழி. உலகத்தின் தலை சிறந்த சமூகமான நமது தமிழ் சமூகத்தின் வாழ்வியல் என்பது இன்றளவும் வரலாற்றின் வெளிச்சத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. பண்டைய தமிழர்களின் கடல் பயணங்களும் அதை சார்ந்த வணிக முன்னெடுப்புகளும் வியப்பை தரக்கூடிய ஒன்று. இந்திய பெருங்கடலிலும் வங்காள விரிகுடாவிலும் தமிழர்களின் மரக்கலங்களே கோலோச்சி இருந்ததாக வரலாற்றில் அறிய முடிகிறது. தென்கிழக்கு மற்றும் தூரக்கிழக்கு நாடுகளில் தங்கள் வணிக சாம்ராஜ்யத்தை நிறுவியிருந்த தமிழர்களின் கை போர்த்துகீசியர்கள் மற்றும் வெள்ளையர்களின் ஆக்கிரமிப்பால் ஒடுக்கப்பட்டிருந்தது. வெள்ளைய ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குதலுக்கும் ஆட்பட்டு தமிழர்களின் வணிகங்கள் நசுக்கப்பட்டன. வெள்ளையர் ஆட்சியில் விடுதலை பெற்ற பின்னரும் இவர்களின் வணிக முன்னெடுப்பிற்கான நகர்வுகள் பலனை தரவில்லை. வணிக ஜாம்பவான்களாய் கோலோச்சிய தமிழர்கள் அதன் பிறகு சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு தொழிலாளர்களாய் செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தி ஆகியோரது ஆட்சி காலத்தில் அயல் தேசங்களுக்கு தூதரக உறவுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அரபு நாடுகளின் எண்ணெய் வள கண்டுபிடிப்பால் அங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மட்டும் வியாபித்திருந்த தமிழர்களின் காலடி தடங்கள் மேற்கில் அரபுலகத்தை நோக்கியும் நகரத் தொடங்கியது. இன்றைக்கு உலகம் முழுவதும் கூலி என்கிற சொல் ஆங்கில அகராதிகளில் இடம்பெற்றிருப்பதன் பின்னணி வரலாறு என்பது உலகில் சந்தை பொருளாதாரத்திற்கு, ஏகாதிபத்திய பொருளாதாரத்திற்கு கூலிகளின் தேவையை உணர்த்துவதாகவும், கூலி என்கிற சொல் தமிழ்ச்சொல் ஆங்கில அகராதிகளில் இடம்பெறுகிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நாம் பார்க்கலாம். வெள்ளை ஏகாதிபத்தியம் உலகம் முழுவதும் கருத்த விடியலை பலருக்கும் பரிசாக தந்திருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் உழைப்பாளிகள், கூலிகள் பல நிலைகளில் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு அவலமான வாழ்க்கை இன்றைக்கும் தொடர்வதை நாம் பார்க்கிறோம். கடல் கடந்த பறவைகள் என்கிற இந்த ஆவணப்படத்தை பார்க்கிற பொழுது சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. பொதுவாக உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு புலம்பெயர் வாழ்வுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த புகலிட வாழ்வுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி புகலிட வாழ்வு, புலம்பெயர் வாழ்வு இரண்டுக்குமான ஒரு சின்ன வித்தியாசத்தை, சின்ன இடைவெளியை நாம் இன்னும் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பெரும்பாலும் ஈழத்திலிருந்து அங்கே பணிக்காக அல்லது வாழ்வியலுக்காக சென்றவர்கள் என்று தான் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நான் சென்றிருக்கக்கூடிய வெளிநாடுகளிலெல்லாம் நான் பார்க்கிற பொழுது தமிழகத்திலிருந்து, தென் தமிழகத்திலிருந்து இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் அங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த பணிக்காக அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சமூக அரசியலை பற்றியோ அல்லது சமூகத்தினுடைய மாற்றங்களை பற்றியோ, ஆட்சி மாற்றங்களை பற்றியோ எந்த தகவலுமே அவர்களுக்கு பெரிதாக தெரியாது அல்லது அக்கறை காட்டுவதில்லை அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அப்போது இந்த புலம்பெயர் வாழ்வுக்காக ஒவ்வொருவரும் இங்கே வந்து கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறோம். உலகமெங்கும் தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்கள், அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை, அவர்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த புலம்பெயர் தமிழர்களுக்காக நாம் குரல் கொடுக்கக்கூடிய அதே வேளையில் இந்த புகலிட வாழ்வு என்று நான் சொல்லக்கூடியது ரெண்டே விஷயம் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலே புகலிட வாழ்வு என்பது வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்வது தான் புகலிட வாழ்வு என்பது. புலம்பெயர் வாழ்வு என்பது வாழ்வதற்கு இடமே இல்லாத ஒருவர் இன்னொரு நாட்டில் சென்று வாழ்வது, அதாவது அகதியாக, ஏதிலியாக வாழுகின்ற வாழ்க்கைக்கு புலம்பெயர் வாழ்க்கை என்றும், வேலைக்காக ஒரு நாட்டுக்கு போய் சென்று இருப்பதை புகலிட வாழ்க்கை என்றும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இது ரொம்ப சரியான பகுப்பாக பார்க்கிறோம். இந்த இரண்டு பேருக்குமான வேதனைகள், இரண்டு பேருக்குமான மன அவஸ்தைகள் எல்லாம் ஒரே மாதிரியானவையாகத்தான் இருக்கிறது. ஒன்று, தானாக விரும்பி ஒரு நாட்டை விட்டுவிட்டு ஒரு நாட்டில் போய் வாழ்வது, தனக்கு ஒரு நாடு இல்லையே என்பதனால் இன்னொரு நாட்டில் வாழ்வது. இந்த இரண்டு வேதனைகளையும் தாண்டி அடிப்படையில் இந்த பொருளாதார சிக்கல் என்பதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த மட்டிலே நான் பார்க்கக்கூடிய பிரதான விஷயமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கருப்பு அடிமைகளுக்கு பிறகு உலகம் முழுவதும் ஏகாதிபத்தியங்கள் தங்களுடைய உற்பத்தி முறையை
உணவுப் பயிர் உற்பத்தி முறையிலிருந்து பணப்பயிர் உற்பத்தி முறைக்கு மாற்றிக்கொண்டன. உதாரணமாக இந்தியா போன்ற ஆசிய நாடுகளில் பிரதான உற்பத்தி முறையாக இருந்தது நெல் போன்ற உணவுப் பயிர் உற்பத்தி. ஆனால் இவற்றை கொண்டு மேலை நாட்டிற்கு தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு லாபகரமான பொருளீட்டுவது என்பது இயலாத ஒரு நிலையில், பொருளீட்டுவதில் லாபகரமான தொழிலாக எது இருக்கிறது என்று பார்த்தால் அதற்கு பணப்பயிர் தொழிலை தேர்ந்தெடுத்தது ஏகாதிபத்தியம். எனவே இலங்கை மலையகம், மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், பர்மா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஜாவா, கம்போடியா, சுமத்ரா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு தங்களுடைய தோட்டத் தொழிலுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாகன போக்குவரத்து, இருப்பு பாதை அமைத்தல் போன்ற பணிகளுக்காக அடிமை நிலையில் குறைந்த ஊதியத்தில் நிறைந்த உழைப்பை அளிக்கக்கூடிய, எளிதில் கலைப்படையாத, சங்கம் வைத்து போராடாமல் கீழ்ப்படுகிற ஒரு தொழிலாளி வர்க்கத்தை வெள்ளை ஏகாதிபத்தியம் எதிர்பார்த்து இந்தியா போன்ற ஆசிய நாடுகளிலிருந்து அந்த ஒரு வர்க்கத்தை பெற்றுக்கொண்டது. எனவேதான் இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இருந்து உலகின் எல்லா மூலைகளுக்கும் உழைப்பாளிகள் தொடர்ந்து இடம்பெயர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். கடல் கடந்த பறவைகள் என்ற இந்த தலைப்பை பார்க்கும்போது ஊதியத்திற்காக, வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக, வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து தூரக்கிழக்கு நாடுகளுக்கும், வளைகுடா நாடுகளுக்கும், ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்லக்கூடிய மக்களுடைய நினைவுகள், அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய அர்ப்பணிப்புகள், அவர்களுடைய சாதனைகள் இவையெல்லாம் நினைவுக்கு வருகின்றது. நம்முடைய சமகாலத்தில் தூரக்கிழக்கு நாடுகளின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலே அமையாததின் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லக்கூடிய மேற்காசிய நாடுகளுக்கு நம்முடைய தமிழக மக்கள் ஏராளமாக சென்றிருக்கின்றார்கள். சில ஊர்களே சொல்லலாம், இலங்கைக்கு சென்றிருப்பார்கள், அது மலேசியா, சிங்கப்பூருக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் அந்த போக்குவரத்து நின்ற பிறகு, அந்த ஊரினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவிலே நொடிந்த பிறகு மேற்காசிய நாடுகளுக்கு சென்று அதன் காரணமாக அந்த ஊர்களெல்லாம் வளமான வரலாறுகளையும் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த தொழிலாளர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய கீழ்நிலை ஊழியர்களுடைய நிலைமை என்பது மட்டும் இன்றைக்கும் வளைகுடா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வெளிச்சத்தை தேடி வரக்கூடிய விட்டில் பூச்சிகள் போல மிக பரிதாபகரமானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே வரக்கூடியவர்கள் 2-3 வகையாக இருக்கிறாங்க. ஒன்றாவது இந்த உறவினர்கள் மூலமாக நம்ம அங்கே மச்சான் இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், எப்படி சொல்லி அவங்கள இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு பக்கம். அவங்களுக்கு உண்டான கல்வி தகுதி, அவனுக்கு என்ன இங்கே இருக்கக்கூடிய கல்வி தகுதி என்ன, அவன் இங்கே அவனுக்கு என்ன மாதிரியான வேலை கிடைக்கும், இதெல்லாம் அவங்க 2ஆம் பட்சம். நீ முதல்ல இங்கே வந்துரு, எப்படியாவது ஒரு விசிட் விசாவில் வந்துட்டீங்கன்னா இங்கே ஒரு வேலையை தேடிக்கலாம் இங்கிற மாதிரியான ஒரு சூழலில் அழைத்து கொண்டு வரும் இங்கே வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் காட்சின்னு வரும்போது அவன் குடும்பத்தோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் அந்த சூழ்நிலையை பற்றிய கவலை எதுவுமே இல்லாமல் அடிப்படை கல்வி வசதிகளையோ அல்லது ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்குவதற்குண்டான கல்வியை பற்றிய எண்ணமோ இல்லாமல் ஒரு அடிப்படையால் ஒரு 10ஆம் வகுப்பு படித்த உடனேயே இங்கே வந்தோடனே ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம், இல்லைனா +2 முடித்த உடனே வந்துடலாம், இங்கே ஒரு மெசஞ்சர் பாய் இல்லைனா ஒரு ஆஃபீஸ் பாய், ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு வேலை 1000 திரஹமோ 1500 திரஹமோ கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரக்கூடியவர்களுடைய வாழ்க்கை. அப்படி இல்லாமல் பல லட்சம் ரூபாயை ஏஜென்ட்கள்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு இங்கே 600 திரஹமோ 700 திரஹமோ வாங்கிக்கிட்டு கட்டட வேலைக்காக கஷ்டப்படக்கூடியவர்களுடைய வாழ்க்கை, அது உண்மையிலே ரணகணமான ஒரு வாழ்க்கை. வெளிநாடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது எங்கேயோ ஒரு தங்கம் விளையிற பூமி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்து பல தவறான வழிநடத்துறதுனால நிறையா பேர் தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய இதெல்லாம் வித்துட்டு மனைவி பிள்ளைகளை பிரிஞ்சு இங்கே ஒரு பெரிய புதையில் இருக்கின்ற ஒரு எண்ணத்தோடு வர்றாங்க. அது ஒரு தவறான ஒரு காரியம். 2001ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி பஹ்ரைன் 20.22%, குவைத் 12.80%, கத்தார் 23.81%,
ஓமன் 13.52%, சவுதி அரேபியா 6.90%, ஐக்கிய அரபு அமீரகம் 30% இந்தியர்கள் வேலை செய்வதாக சொல்லப்படுகிறது. குடும்பத்தோடு இருப்பவர்கள் 5%, முறைசார் தொழிலாளர்கள் 10%, முறைசாரா தொழிலாளர்கள் 85%, அதாவது நல்ல வசதி வாய்ப்புகளோடு பொருளாதார ரீதியில் நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் வெறும் 5% மட்டுமே. முறை சார்ந்து, அதாவது தொழில் சார்ந்து அனுபவம் பெற்று தாங்கள் வேலை செய்கின்ற நாடுகளின் சட்டதிட்டங்களை அறிந்து வாழ்வோர் 10% மட்டுமே. பெரும்பாலும் அந்நாடுகளில் விளிம்பு நிலை தொழில்களிலேயே மிகுந்து காணப்படுவார்கள். குறிப்பாக துப்புரவு பணி, கட்டுமானம் போன்ற பணிகளில் இவர்களின் பங்களிப்பு மிகுதியானது. 8, 10 அல்லது 12 மணி நேர வேலைக்கு அவர்களின் ஊதியங்கள் நம் இந்திய பணத்திற்கு ரூபாய் 15,000 கூட தொடுவது உலக அதிசயம்தான். அந்த ஊதியமும் மாதா மாதம் நிறுவனங்களால் சரியாக கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு அது எல்லையில்லா மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த சொற்ப ஊதியத்தில் இருப்பிட வாடகை, உணவு செலவு மற்றும் இதர செலவுகள் போக அவர்களுக்கு மிஞ்சுவது என்னமோ சொற்பம்தான். நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இருந்தாலும் இறைவன் அருளால் ஏழ்மையான குடும்பம் இருந்தாலும் அது இருந்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. இதனால் வெளிநாட்டில் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆர்வம் உண்டாச்சு. காரணம் என்னன்னா, வெளிநாட்டிலேருந்து வாரவங்கெல்லாம் ஒரு சூட்கேஸில் நிறையா அள்ளிட்டு வராங்க, நம்மளும் போய் சம்பாதிப்போம், அந்த ஒரு எண்ணத்தில் நானும் வந்துட்டேன். அதான் உண்மை. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் தெரியுது. அதாவது இங்கே உள்ள சூழ்நிலைன்னா குடும்பம்னு ஒரு சில பேர் போவாங்க, அதோட குடும்பம் அங்கே ஜிங்கினா அந்த கதையாக இங்கே இருக்குன்னு. அதாவது வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்க கூடாதோ கஷ்டங்கள்லாம் அத்தனையும் இங்கே அனுபவிக்கிற சூழ்நிலையாக இருக்குது. காரணம் என்னென்னா, கல்வி தகுதி இல்லை. அதான் உண்மை. பேசிக் கல்வி தகுதி அவசியம் தேவைப்படுது. நான் படித்தது 6வது தான். இந்த 6வதுல என்ன இங்கே செய்ய முடியும்? ஒரு கூலி வேலைக்கு தான் வந்திருக்கோம். இதே நம்ம கொத்தனார் வேலைக்கு ஊரில் போயிருந்தா கூட 300 ரூபா பணம் தான் ஒரு நாளைக்கு. அது ஒரு மாதத்துக்கு 9,000 ரூபா ஆச்சு. பெரிய காசாச்சு. அது குடும்பத்தோடு சந்தோஷமாக பகிர்ந்துக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் அங்கே தோணலை. ஏன்னா அங்கே கௌரவம் பார்த்தோம். இவன்கிட்ட போய் கீழே போய் வேலை செய்கிறதா, அது இந்த வேலை கட்டட வேலையா, அசிங்க நினச்சேன். ஆனால் இங்கே என்னென்னா கக்கூஸ் கலை சொன்ன கூட கழிவு தான் வேலையாக இருக்குது. காரணம் என்னென்னா 1 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஊரில். வந்துட்டு இங்கே பார்த்தா தான் தெரியுது, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு வண்டியில் ஏறி 6 மணிக்கு சைட்டுக்கு போவோம். அங்கே சைட்டில் வேலை முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு வரோம் பாருங்க. திருப்பி 7 மணிக்கு சாயந்தரம் வர வேண்டியதாக இருக்குது. 7 மணிக்கு நம்ம கடமையெல்லாம் முடிச்சு சாப்பிட்றதுக்கு மணி 10 ஆயிடுது. 10 நம்ம ஒரு பொழுதுபோக்கு திருப்பி பார்த்தா 12,000. திருப்பி 4 மணிக்கு எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. இதோட கஷ்டங்கள் பெரிய கஷ்டம். ஹெல்மெட் தருவாங்க, அந்த யூனிஃபார்ம் தருவாங்க, ஷூ தருவாங்க. ஷூவை ஓப்பன் பண்ணி ஊற்றிங்க, துர தண்ணியாக தான் ஊற்றும். எவ்வளவு வேர்வை, அவ்வளோ வேர்வை. இந்த வேர்வையில் கொஞ்ச நேரம் கூட நம்ம ஊரில் இந்த வேர்வை கொஞ்சம் சிந்திருந்தனால தான் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடச்சிருக்கும். இங்கே அந்த ஊதியங்கள் ஏமாற்றப்பட்டது ஏஜெண்டுகளால். இதை அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்குது. நான் 2003 வந்தேன். நான் வரும்போது சாதாரண ஒரு கட்டட வேலைக்கு தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கி ஒரு டிரைவராக நான் இங்கே இருக்கிறேன். அந்த டிரைவராக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பார்க்குறதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக தெரியும். ஆனால் அதுலேயும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 8 வருஷத்தில் என்னுடைய சந்தோஷங்கள், என்னுடைய எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த அதாவது ஒரு 8 வருஷத்தில் இந்த வயசில் 19 வயசில் நான் இங்கே வந்தேன். அந்த பையன் 19 வயசில் என்னென்ன அனுபவிக்க வேணுமோ அது எதையுமே நான் எதையுமே நான் பார்க்கல, அனுபவிக்கல, எதுவுமே போச்சு, எல்லாம் போச்சு. என்னோடய லைஃபே இங்கே போச்சு. இன்னொன்று சம்பாதிச்சோம், இல்லைன்னு சொல்லலை. என்னோட லைஃப் போய் குடும்பங்கள் நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் மற்றபடி என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறோம். ஏன்னா அண்ணனுடைய சூழ்நிலை, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீடு கட்டணும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எல்லாத்தையுமே பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து நாங்கள் சரி வேறு வழியே இல்லை, நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே நாங்கள் பேக்கை தூக்கிட்டு வர்றோம். ஆனால் வந்த பின்னாடி தான் தெரியுது இங்கே ரொம்ப சம்பளங்கள் கம்மியாக இருக்குது. இதை எந்த ஒரு அரசாங்கமும் சரி, வீட்லேயும் சரி, யாருமே எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. ஏதோ போகிறான் வர்றான், சம்பாதிக்கிறான், காசு அனுப்புகிறான்.
அவ்வளோதான். ஆனால் எங்களுக்கு வந்து என்ன வேலை பண்ணுறோம், எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறோம், இதுக்கு எவ்வளோ ஊதியம் கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், இதை யாருமே கண்டுக்கிறதும் இல்லை, சொல்கிறதும் இல்லை, செய்கிறதும் கிடையாது. நாங்கள் வந்து 3 வருஷம் ஆச்சு. 10th ஐடிஐ படிச்சுட்டு இங்கே வந்தேன். படிக்கிற காலத்தில் வந்து ஒழுங்காக படிக்கலை. பசங்களோட சேர்ந்து சுற்றுறது, எக்ஸாம் தான் போகிறது, இந்த மாதிரி சுற்றுறது, இது மாதிரி வேலையில் இருந்தேன். எடுத்துட்டும் ஆள் இல்லை. அந்த வயசில் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நம்ம கேட்கறதுனால நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நம்ம செய்வோம். அதை அப்படி செஞ்சதுனால வந்து வீட்டில் வந்து ஐடிஐ மட்டும் தான் படிக்க வச்சாங்க. அந்த ஐடிஐ படிச்சுட்டு ஒரு வருஷம் ஊரில் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன். சரி, ஊரில் சுற்றிட்டு இருக்கும்போது சும்மா இந்த சேட்டைகள் பண்ணதுனால வந்து வீட்டில் பிடிச்சி போட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. இங்கே வந்த அப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு நகரத்தில் வாழ்றது தான். வெயில் தண்ணி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிவிக்கிறது கிடையாது. சரி, வீட்டில் சொன்னால் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு அவங்க கஷ்டப்பட்டு நம்ம உடலை வருத்தி கஷ்டப்பட்டு சம்பளத்தை மட்டும் தான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்ம ஐடிஐ படிச்சுட்டு இல்லாட்டி அதோட கம்மியாக 9th 10th இதை முடிச்சுட்டு வந்து சம்பாதிச்சிடலாம், வீடு கட்டிடலாம், கூட பிறந்தவங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு நினைப்பில் தான் வந்து வராங்க. ஆனால் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வரக்கூடிய சங்கதிகள் வந்து நல்லா படிக்கணும். படிக்கிறது தான் வந்து முக்கியமாக மெயின். வரக்கூடிய காலத்தில் வந்து படிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. சில நம்ம மக்கள் வந்து நல்லா படித்து அடுத்த கஷ்டப்படுற பணக்கார மக்கள் வந்து ஊரே பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க. கஷ்டப்படுற மக்கள் வந்து நல்லா படிக்கணும். படித்து ஊர்லேயே ஏதாவது நல்ல நிரந்தரமான நல்ல ஒரு வேலையில முன்னேற பார்க்கணும். அதை விட்டு அவன் போனா வீடு கட்டிட்டா, இவன் போனா இவன் கஷ்டப்பட்ட வந்து அவனுக்கு தெரியாது. அவனுக்கு இந்த வீடு கட்டினது, அவன் வண்டி வாங்கினது அது மட்டும் தான் தெரியும். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு அவனும் போய் சொல்லவும் மாட்டான் ஊர்ல. நாங்க அப்படி இருந்தாண்டாமா, ஆனா அவன் கஷ்டப்பட்ட இங்க நமக்கு தான் தெரியும். இவர்கள் இருப்பிட பிரச்சனை என்பது இன்று வரை தொடர்கதையாகவே இருக்கிறது. 10 முதல் 15 நபர்கள் ஒரு அறையில் தங்குவதால் எண்ணற்ற சுகாதார சீர்கேட்டுக்கு இந்த மக்கள் ஆளாகின்றனர். தாங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் சம்பள பிரச்சனை, விசா பிரச்சனை என்று இவர்கள் அன்றாட வாழ்க்கையே வலி நிறைந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. தாயகத்தில் தங்கள் குடும்பத்தினரை தொடர்பு கொள்வது இவர்களின் இன்பமும் துன்பமும் ஒரு தொலைபேசி உரையாடலின் ஊடாகவே முற்றுபெற்றுவிடும். தங்குமிடம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருடைய தனியாக வாழக்கூடிய இங்கே வந்து பேச்சுலர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பேச்சுலர்கள்னால் இங்கே மனைவியை அங்கே விட்டுட்டு கூட இங்கே பேச்சுலராக வாழக்கூடிய குடும்பஸ்தர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன செய்கிறாங்கன்னா 10க்கு 10 இல்லைன்னா 12க்கு 12 அறை கொண்ட ஒரு அறையில் வந்து கிட்டத்தட்ட 8 பேரோ 9 பேரோ தங்கினா தான் அவங்களால அவர்களுடைய வாடகையை கொடுத்து வாழ முடியும். அவர் ஓரளவுக்காக சேமிக்க முடியுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது. 12க்கு 12 பேர் இருக்கக்கூடிய அறையில் ஒருத்தருடைய இடம் என்பது வந்து 6 அடிக்கு 3 அடி என்று தீர்மானிக்கப்படுகிறது. இந்த 6 அடிக்கு 3 அடி தான் அவர்களுடைய வாழ்விடம் என்று இங்கே இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட ஊரில் வந்து விசாலமான ஒரு வீட்டிலையோ அல்லது ஒரு கூட்டு குடும்பத்திலையோ அல்லது ஒரு ஓரளவுக்கு கூட வசதியான வீட்டில் வாழ்ந்தவங்களுக்கு கூட இந்த 6 அடிக்குள் 3 அடி வாழ்க்கையில் வந்து அடங்க வேண்டியது என்பது எவ்வளோ பெரிய துக்ககரமான விஷயமா இருக்கும். ஆனால் இந்த விஷயம் அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது ஊரில் இருக்கிறவங்களுக்கோ தெரியுமானா தெரியப்படுத்துறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அடிப்படையில் என்னன்னு சொன்னால், நம்ம இங்கே கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அவங்க செஞ்சாலுமே கூட இவங்களுடைய கஷ்டத்தை ஊரில் இருக்கிறவங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அப்படி தெரிஞ்சிருந்தா இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய பணம் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வரக்கூடிய பணம் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா, அவன் அவ்வளோ கஷ்டப்படுறானா அதனால் வெளிநாட்டுக்கு போகாத உள்ளூர்லேயே சம்பாதிச்சு வேலைக்கு பாருன்னு சொல்லியிருப்பாங்க. பிறந்த தாய்நாட்டை விட்டுவிட்டு, பிறந்த ஊரை விட்டுவிட்டு, பெற்றெடுத்த பெற்றோரை விட்டுவிட்டு, கட்டிய மனைவியை விட்டுவிட்டு, பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டுவிட்டு, பொருளாதார வளத்தை ஸ்திரமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து செல்லக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் பொருளாதார அடிப்படையில் மகிழ்ச்சியானதாக இருந்தாலும் கூட, மறுபக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் சதா துக்கமும் சதா சோகமும், எப்போதும் ஒரு மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவரும் அவரை சார்ந்து இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களும்
இலக்காகி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்கள் வெளிநாட்டிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களை சார்ந்த உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உள்ளத்திலே இந்த மன அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது. அதற்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது என்பது அல்ல, ஆனால் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும். மிக உயர்ந்த படிப்பை படித்துவிட்டு மிக உயர்ந்த கல்வி தகுதியை அல்லது தொழில்நுட்ப தகுதியை வளர்த்து கொண்டு இங்கிருந்து செல்லும்போது ஃபேமிலி விசா என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினருக்கும் அங்கே தங்கக்கூடிய அளவுக்கு தகுதியை வளர்த்து கொண்டு வெளிநாட்டுக்கு சென்றால் நிச்சயமாக அது வாழ்க்கையை வளப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மனிதனுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய மன அமைதியை தரக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக அமையும். அதை நோக்கி செல்ல வேண்டும். இப்படி யந்திரமயமாகி போன வாழ்க்கையிலிருந்து விடுபட துடித்து எழும்போது தந்தையின் கடனும் தங்கையின் திருமணமும் வந்து ஆறத் தழுவி கொண்டு அகலவிடாமல் சூழ்நிலை கைதியாக இருப்போர் நம்மில் பலர். பாலைவனத்தை சோலைவனமாக்க வந்த இவர்கள் வாழ்வு இன்னும் ஏற்றம் பெறவில்லையே. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு இருக்கலாம், வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அது வந்து உண்மை இல்லை. ஏன்னா இப்போ நான் இங்கே வந்து 6 வருஷத்தை நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறேன். இதுவரையும் வந்து என்னோடய கஷ்டம் தீர்ந்த பாடம் இல்லை. இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா அந்த காலகட்டத்தில் என் நண்பர்கள் எனக்கு ஆதரவு மட்டும்தான் சொல்ல தெரிவாங்க தெரியவா, வேறு என் கூட இருந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லை. இதே நான் ஊரில் இருந்தேன்னு சொன்னாக்கா என்னோடய தாயோ என்னோடய தகப்பனாரோ என் பக்கத்தில் இருந்து எனக்கு ஒரு ஆதரவு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நல்லது கெட்டதோ என்னவோ அதை செய்வாங்க. 5 வருஷமாவது வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கடனோ வீட்டுக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ செஞ்ச ஒரு ஃபீலிங் எங்களுக்குள்ளேயும் ஒரு தோணலை. ஊரில் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ என்னோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கும் சரி, நான் பணம் அனுப்பிட்டு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணி தான் பேசணும் தவிர என்னால் நேரில் இருக்க முடியலன்ற ஒரு ஃபீலிங் இன்ன வரையும் இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு என்னோட தங்கச்சியோட கல்யாண சீடி அனுப்புனாங்க. அதை பார்த்து நான் இன்னி வரைக்கும் ஏங்காத ஒரு நாளே இல்லை. என்ன சொல்கிற வார்த்தைகளே எனக்கு வரலை. வெளிநாட்டுன்னு வந்தது 25 வயசில். அது குடும்ப சூழ்நிலை காரணத்தினால தான் அங்கே வந்து ஃபாரினில் வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா கஷ்டத்துக்காக. ஆனால் இப்போ இங்கேருந்து சம்பாதிச்சு கொண்டு போகிற பணம் வந்து அங்கே என்ன ஒரு சொந்த தொழில் நடத்தவோ இல்லை ஒரு சின்ன ஒரு வேலை செய்யறதுக்காகவோ எதுவும் பயன்படல. இன்னும் கடனில் தான் என் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வர்ற இன்னும் 2 மாதத்துல எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் அதுக்கும் கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கவர்மெண்ட் இப்போ அங்கே போய் ஒரு வேலை தேடி நான் சம்பாதிக்கணுனாலும் ஒரு நல்ல இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நல்ல சம்பளம் வந்து எனக்கு கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்குது. அதுக்காக நான் கஷ்டப்படக்கூடாது, என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லங்கிறதுக்காக தான் இன்னமும் இந்த கமெண்ட்டில் வந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். 2005ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புள்ளி விவரப்படி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தங்கள் நாட்டிற்கு அனுப்பிய அந்நிய செலாவணி மட்டும் 700 கோடி அமெரிக்க டாலர்களாகும். இதுபோல் ஒவ்வொரு வருடமும் அந்த சாமானியர்களின் பங்கு இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் இந்தியாவின் தொழில் சட்டங்களோ நடவடிக்கைகளோ அவ்வளவு பாதுகாப்பாக இவர்களுக்கு இல்லை என்பது இந்த தொழிலாளர்களின் கருத்து. நம்மை விட பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தங்கள் தொழிலாளர்களுக்கு தூதரக செயல்பாட்டின் மூலம் கனிவான சேவை தருகின்றன. பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் வளைகுடா நாடுகளில் வேலைக்கு வரும்போது வேலைக்கான அனுமதிச் சீட்டை அந்த குறிப்பிட்ட நிறுவனம் பிலிப்பைன்ஸ் அரசுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற முறை பின்பற்றப்படுவதால் அந்நாட்டு தொழிலாளர்களின் பாதுகாப்பில் அந்த அரசாங்கங்கள் கொண்டுள்ள கட்டுப்பாட்டினை அறிய முடியும்.
நம்மை விட மிகவும் பின்தங்கியுள்ள பாகிஸ்தான் வெளிநாட்டில் வாழும் தனது குடிமக்களின் கணக்கை முறையாக பராமரித்து வருகிறது. அவர்களுக்கான பிரத்யேக அட்டைகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இந்திய தூதரகத்திற்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தூதரகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை எல்லாம் இதில் பார்க்க முடிகிறது. நம்முடைய தூதரகம் எங்கே இருக்கிறது என்று கூட நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி அல்லது மேன்பவர் கம்பெனி அவர்கள் மூலியமாக அவர்கள் பணத்தை கட்டிவிட்டு, வட்டிக்கு வாங்கிய பணத்தை கட்டிவிட்டு இவர்கள் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள். அப்போ இவர்களுடைய பாஸ்போர்ட்டுகள், விசா, அவரது ஒர்க்கிங் விசா எல்லா விஷயங்களையும் அந்த ஏஜென்சியை கவனித்துக் கொள்கிறது. அப்போ அந்த ஏஜென்சி கவனித்துக் கொள்வதற்கு அந்த ஏஜென்சிக்கான உரிமையை இந்த அரசாங்கம் யார் மூலமாக வழங்கியது என்பதிலே ஒரு பெரிய பரிசீலனைக்குரிய ஒரு விஷயமாக, ஒரு கேள்வியாக இருக்கிறது. தனித்தனி நபர்களாக, தனித்தனி குழுக்களாக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துவது மாதிரி ஒரு மனிதனை ஒரு நாட்டிற்கு நாடு கடத்துவது மாதிரியாக ஒரு வேலை வாங்கி தருகிறேன் என்கிற பேரிலே அவர்கள் அழைத்து கொண்டு போகிறார்கள். இதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அவர் உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? அவர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு அங்கே பணியிட பாதுகாப்பு இங்கே இருக்கிறது. அவர்கள் தங்குவதற்கான வசதி என்ன செய்து தரப்படுகிறது? இதையெல்லாம் இந்த தூதரகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது தூதரகத்திற்கெல்லாம் பொறுப்பாளராக இருக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்திற்கு இந்த படம் நகர்த்தியிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு மொழி வாரியமாவோ அல்லது ஸ்டேட் வைஸாவோ ஒரு வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களுக்கு ஒரு ஆலோசனை அமைப்புகள் வைக்கணும். அவங்க அந்த வெளிநாட்டில் இருக்க கம்பெனிகளோட தொடர்பு வச்சு இது கரெக்டானதா, உண்மையானதா, அவங்க போய் சரியான இடத்துல போய் சேருவாங்களா அப்படின்ற ஒரு ஆலோசனை கொடுத்து அவங்க நாட்டிலேருந்து புறப்படுறதுக்கு முதல்ல அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டும் கொடுக்கணும். அதுக்கு சரியான அமைப்புகள் தேவை. அந்த அமைப்புகளுக்கு இங்கே இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு அமைப்புகள் உண்டாக்கணும். வெளிநாட்டுக்கு போகணும், பணம் உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு தன்னலத்தோடு ஓடிக்கிட்டு சமயத்தில் இந்த பொது நலத்துக்காக அமைக்கப்பட்ட குழுக்களை கான்சுலேட், ஸ்டேட்ஸ், கவர்மெண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஒரு சேனலைஸ்டாக ஆரிஜின்லேருந்து சேர்றதுலேருந்து சேர்ந்த பிறகு அவங்களுக்கு இடையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், அவங்களுடைய பாடுகள் இதெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு பொதுநல அமைப்புகள் இருந்தால் அது மிகவும் ஆறுதலாக இருக்கும். பட் அதே சமயத்தில் ஒரு கஷ்டமான நேரங்கள் வரும்போது அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்கன்னா அந்த மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வெளிநாட்டில் இருந்து வர்றவங்களை பார்த்தா பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் ஆகி போயிடுச்சு. மனித உரிமை மீறல் சார்ந்த பல கலவரங்களும் குருதிபடிந்த வரலாறுகளும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சில வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பான நடவடிக்கைகளை பார்க்கிற போது ஒரு நாட்டினுடைய தொழிலாளிகள் ஒரு கூட்டமாக போய் இன்னொரு நாட்டில் வேலை செய்கிற போது ஏதாவது ஒரு கலவரம் வெடித்து அவர்கள் வெளியேற வேண்டிய நெருக்கடி வருகிற போது உடனடியான ஏற்பாடுகளை, நடவடிக்கைகளை எடுப்பதில் சில போராட்டங்களை நிகழ்த்த வேண்டியிருக்கிறது. அண்மையில் படித்த ஒரு செய்தி, மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களை, உழைப்பாளிகளை ஒரு இடர்பாடு காரணமாக வெளியேற்ற வேண்டி வந்தபோது நேரடியாக அந்த நாட்டிற்கே சென்று அவர்கள் அனைவரையும் பத்திரமாக தங்களுடைய நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்கிற விவரம் நமக்கு கிடைக்கிறது. இதுபோல எல்லா நாடுகளும் செய்ய தொடங்கினால் மனித உரிமை மீறல் என்கிற பிரச்சனைக்கு அதிக அளவுக்கான இரத்தம் சிந்துதல்கள், கலவரங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கான ஏற்பாடுகள் முறையாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இதுபோன்ற படங்கள், இலக்கிய பதிவுகள் இவை யாவும் மனித நேயத்தை, மனித உரிமைகளின்பால் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அக்கறையை தட்டி எழுப்புவதில், உசுப்பி விடுவதில் பங்காற்றுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து இந்த முயற்சிகள் பற்றி, அடிநிலை உழைப்பாளிகள் பற்றி, இடம்பெயர்ந்து வாழக்கூடிய அவலங்கள் பற்றியெல்லாம் கவனத்தில் கொண்டால் மனித உரிமைகள் மறுக்கப்படாமல் இந்த உலகத்தில் மனிதம் மலர்வதற்கான ஒரு வாய்ப்பை, இனிமையான ஒரு சூழலை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். தன் இளமையை விற்று பாலைவனத்தை சோலைவனமாக்கி தன் குடும்பம் பிரிந்து துயர் சுமந்து நடைப்பிணமாக தன் வாழ்க்கையின் 2/3 பங்கை எந்திரமயமாகவே கழித்தாலும் அந்நிய செலாவணி என்னும் அருவியை வற்றாமல் ஓட வைக்கும் இந்த தேசபக்தனுக்கு இந்த அரசாங்கங்கள் செய்த கைமாறுகள் என்ன? இந்த அந்நிய செலாவணி வருவாயில் ஒரு பெரும் பகுதியை பங்கிட்டுக் கொள்ளும் கேரள மாநிலத்தின் அரசு இவர்களின் விஷயத்தில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது. சில காலம் முன்பு சவுதியில் உள்நாட்டின்
புதிய சட்டத்தால் வேலை இழந்து நாடு திரும்பிய பல மலையாளிகளுக்கு அம்மாநில அரசு கடன் உதவி செய்து அவர்களின் பொருளாதார புனர்நிர்மாண பணியை மேற்கொண்டது. வெளிநாடு வாழ் மலையாளிகளுக்கென்றே தனது துறையும் அங்கே செயல்படுகிறது. வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர் இந்தியர்களுக்காக சில மாநில அரசுகள், குறிப்பாக கேரள அரசு நல்ல திட்டங்களை எல்லாம் வகுத்து செயல்பட்டு வருகிறது. இந்திய அரசாங்கமும் புதிதாக பல முயற்சிகளை செய்திருக்கின்றது. தமிழ்நாட்டிலே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்காக தனியாக ஒரு நல வாரியமும் அமைக்கப்பட்டு அது தொழிலாளர் நலத்துறையுடன் சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து சட்டமன்றத்தில் கேரளாவில் இருப்பது போன்று வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர்களுக்காக வேண்டி ஒரு தனி அமைச்சகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது. வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர்கள் ஏராளமான ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அந்நிய செலவாணியை நமது நாட்டுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் வெளிநாட்டிலே உழைத்து நாட்டுக்கு அந்நிய செலவாணியை சம்பாதித்து கொடுத்து இறுதியிலே சக்கையாக எதுவும் செய்ய முடியாதவர்களாக நாட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு அவல நிலையை போக்குவதற்காக அவர்களுக்கும் ஒரு வகையான ஓய்வூதியம் தரப்படக்கூடிய சட்டம் வகுக்கப்படுவது மிக மிக அவசியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. வெளிநாட்டிலே வாழ்ந்தாலும் கூட தாய்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்களுக்காக, தமிழ்நாட்டிலே பல்வேறு வகையான சமூக சேவைகளுக்காகவும் வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய பங்களிப்பை அளித்து வருவது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது. வாழ்க்கையின் வசந்தத்தை தேடி கடல் கடந்த பறவைகளின் வாழ்க்கையில் வசந்தம் வரவே இல்லை. இவர்களினால் இவர்களின் அரசாங்கங்கள் அந்நிய செலாவணியை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இளமையை விற்று வசந்தம் வாங்க போன இந்த கடல் கடந்த பறவைகளின் இதயத்தில் துயரமே மிஞ்சியிருக்கின்றன. நான் வந்து இங்கே 97 இங்கே வந்தேன். 1997 இங்கே வந்தேன். என்னோடய வயசு 18 இருக்கும். ஐடிஐ தான் படிச்சிருக்கேன், எலக்ட்ரிஷியன். நான் இங்கே வரும்போது நம்ம போய் நல்லா சம்பாரிச்சிடலாம், குடும்பத்தை பெருசாக்கிடலாம், வீடு வாசல்லாம் கட்டிடலான்னு ஒரு கனவுல வந்தேன். அந்த வந்து 13 வருஷம் ஆச்சு. என்னால் எதுவுமே செய்ய முடியல. குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு தான் காசு அனுப்ப முடியுதே தவிர வேறு குடும்பத்தை நம்ம இன்னும் விருத்தி பண்ணணும், நம்ம ஊரில் ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு காசு சேர்க்கணும், வீடு வாசல் கட்டணுங்கிறது எண்ணமாக இருக்கிறத தவிர செயல்முறையில் கொண்டு வர முடியல. இதுக்கு வந்து நம்ம தமிழக அரசோ இந்திய அரசோ ஒரு முடிவு எடுத்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வர்ற இப்போ இன்ஜினியரு இவங்கெல்லாம் வந்துட்டு நல்ல சேலரிக்கு வந்துடுறாங்க. நாங்கள் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வரோம். ஐடி குறிப்பாக ஐடிக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணணும் சேலரி. இவங்களுக்கு இவ்வளோ சேலரி கொடுத்தா இவங்களை கூட்டிகிட்டு போங்க, இல்லாட்டி தேவையில்லை இங்கே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இவங்களுக்கு வந்துட்டு முதல்ல நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு ஒரு டெஸ்ட் வைக்கணும். இவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, இவங்களை வச்சு நம்ம நாட்டை முன்னேற்ற முடியுமாங்கிறத பார்க்குறத விட்டுட்டு இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா அப்படிங்கிறத 2ஆம் பட்சமாக தான் வைக்கணும். இவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு சேலரி நிர்ணயம் பண்ணி அனுப்பியிருந்தா அவங்க ஒரு அந்நிய செலவாணியும் நம்மளுக்கு அதிகமாக கிடச்சிருக்கோம் நம்ம நாட்டுக்கு. அதே மாதிரி அவங்க விரைவில் ஊரில் வந்து ஒரு தொழில் தொடங்கி இருப்பாங்க. அப்போ நம்மளோட நாடும் முன்னேறி இருக்கும், நம்மளோட அந்நிய செலவாணியும் அதிகமாக இருந்திருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை என்கிற மாய தோற்றத்தை வெளிப்படுத்தி விடாமல் பொய்யானதொரு வலிமிகுந்த வாழ்க்கையை வெளிநாட்டு இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 50 திரகம் செலவு செய்து மருத்துவரிடம் நோயை குணப்படுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட நூற்றுக்கணக்கான மனிதர்களை இங்கு மட்டும்தான் காண முடியும். பாசமிகு பெற்றோர், அரவணைக்கும் மனைவி, ஆசையாய் கொஞ்சி மகிழ்ந்த குழந்தைகளை பிரிந்துவிட்டு வாழ முடியாமல் தன்னையே மாய்த்து கொள்ளும் மனிதர்களை இங்கு மட்டும்தான் காண முடியும். வருடம் முழுவதும் காய்ந்த ரொட்டிகளையும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை மட்டுமே உண்டு வாழ்ந்துவிட்டு
வருட கடைசியில் ஊருக்கு வரும்போது மட்டும்தான் நாம் நன்றாக வாழ்ந்து வருவதாக உறவுகளிடம் காட்டிக்கொள்ள வேண்டிய அவலம் அந்த மனிதனுக்கு மட்டும்தான் நேரும். கடன் சுமையை போக்க கடன் வாங்கி வந்து தன் வாழ்க்கையை விற்க வேண்டிய அவலமும், விடுமுறையில் ஊருக்கு சென்று தன் குழந்தையை கொஞ்சி மகிழும் வேளையில் தன்னை அங்கிள் என்று அழைக்கும்போது மனம் வெதும்பும் தந்தை இவன் மட்டும்தான். இந்த தொழிலாளர்கள் அந்த அடிப்படை நிலை கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய வாழ்க்கை தான் இங்கே வந்ததற்கு பிறகு தங்களுடைய மனைவி மக்களை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயம். அது ஒரு கவிதை மூலமாக சொல்லணும்னா சொல்லுவாங்க, தபாலில் எங்கள் தாம்பத்தியம் நடக்கிறதுன்னு ஒரு கவிதை வரி நான் வாசித்த ஞாபகம் இருக்குது. எவ்வளவு அழுத்தமான எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் அதுங்கிறத அனுபவித்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு குழந்தை வரும்போது அந்த குழந்தையை கையில் எடுத்து கொஞ்ச முடியாத ஒரு சூழல். இப்போ ஒரு பரிதாபகரமான சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உளவியல் ரீதியாக இதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மிக அதிகமான ஒரு பாதிப்பு உளவியல் ரீதியாக வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் கிட்ட ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு அலுவலக ரீதியாக போயிருக்கும்போது எங்கே நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய நண்பரை எங்கேன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஊருக்கு போயிருக்கார், கல்யாணம் பண்ணிட்டு வருவார். அப்படியா, எப்போ வருவார்னா ஒரு 2 மாதத்தில் வந்துடுவார். அடுத்த மாதம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 15 நாளில் வந்துடுவார். இந்த 15 நாளைக்கு அப்புறம் வந்த அந்த நண்பர் திரும்ப எப்போ ஊருக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இனி 2 வருஷம் கழித்து தான் அவருக்கு விடுமுறை கிடைக்கும். அப்போ 2 வருஷம் கழித்து தான் போவார். அப்போ அந்த 15 நாட்கள் மட்டுமே அந்த பெண்ணோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கொண்டு வந்து இவர் மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு இவர் இங்கே வந்துடுறாரு. அந்த பெண் அங்கே ஒரு தனிப்பட்ட இன்னொரு புது குடும்பம் புது சூழல் அங்கே வாழணும். அந்த பெண்ணுக்கு தேவையான ஆதாரமான ஒரு என்ன சொல்கிறது தார்மீக ஆதரவு வழங்கக்கூடிய அவளுடைய கணவன் இங்கே வந்திருப்பான். அவங்க 2 பேருக்கும் ஒரு 15 நாள் பழக்கம் மட்டும்தான் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை வெறும் தொலைபேசி மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் மட்டுமே அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நடந்து கொண்டிருக்கும். இது இவ்வளவு பெரிய இத்தகைய ஒரு கடுமையான சோதனை வேறு எந்த வேலைகளும் செய்பவர்களுக்கு கிடைக்குமாங்கிறது உண்மையில அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். விசாவுக்கு 1 லட்ச ரூபா கட்டி வந்தேன். ஏஜென்ட்டு 1 லட்ச ரூபா கட்டி எனக்கு நீ 15,000 20,000 சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. என்னைய நாங்கள் அங்கே எக்ரிமெண்ட் எங்களுக்கு தரல, பேப்பரை தரல. பேப்பர் தராமையும் அவங்களே டிக்கெட் போட்டாங்க. இன்டர்வியூ எதுவுமே இல்லாமல் இது பண்ணிட்டாங்க. இது பண்ணிட்டு உடனே டிக்கெட் போட்டோன்னே கொடுத்துட்டாங்க. அனுப்பிச்சிட்டோன்னா இங்கே பார்த்தா தான் தெரியும் இதோட கஷ்டங்கள். ஹெல்ப்பர் விசா ட்ரேடு கிடையாது, எந்த ட்ரேடும் கிடையாது. படிக்கவங்கள நாங்கள் படிச்சிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ட்ரேடுக்கு வந்துக்கலாம். படிக்காமல் ஹெல்ப்பர் விசாவில் தான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு இருந்தாலும் நான் இங்கே கேம்பிள் தான் வேலை பார்த்தேன், கார்டன் வேலை. அங்கேருந்து எலக்ட்ரிக்கல் வேலைக்கு விட்டுட்டு எலக்ட்ரிக்கல் வேலைக்கு ப்ளம்பிங் வேலைன்னு சொல்லிட்டு விட்டாங்க என்னைய. கடைசியில் கார்டன் வேலை அது ஒரு 10 நாள் வேலை செஞ்சேன். 10 நாள் வேலை செஞ்ச உடனே அதுக்கப்புறம் இந்த மாதிரி கில்லிங் பண்ணாங்க. கில்லிங் பண்ணால் கிளாஸ் கிளீன் பண்ணாங்க. சரி கிளாஸ் கிளீன் பண்ண கிளாஸ் இதெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்புறம் ஓகே கிளாஸ்லாம் கிளீன் பண்ணலாம் நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீ கச்சரா தான் எடுக்கணும். நான் கச்சரா எடுக்கணும், நான் தான் எடுக்க முடியாது அப்படின்னு. அப்புறம் ஊருக்கு போனோம்னா பரவாயில்ல, நான் ஊருக்கு போய்க்கலாம், நீ அனுப்பிவிடணும். வெயிட் பண்ணு நான் அதுக்கப்புறம் மாற்றி தரேன், உனக்கு வேலையை மாற்றி தரேன், 10 நாள் வெயிட் பண்ணு. சரி ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏற்பட்ட கஷ்டங்க, ஒரு கஷ்டமா 2 கஷ்டமா வெளியே சொல்ல முடியாமல் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. ஒரு சிலவர் எதுவுமே வெளியே சொல்ல முடியாது. ஒவ்வொரு வேலையை நம்ம ஊரில் இந்த வேலையை அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி செய்கிறது கேவலப்படுவாங்க. அந்த வேலையை இங்கே செய்கிறாங்க. நம்ம இங்கே செய்கிறோம். இந்த பாடுறா வந்தான் விளையாட்டு போனால் சம்பாரிச்சா வந்துட்டான், நீ என்னடா பண்ணுற, நீ என்ன பண்ண நேரக்கு அப்படின்னு வீட்டில் மகனையோ உறவினரையோ போய் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்மூடித்தனமாக இந்த மாதிரி சொல்லாதீங்க. பிள்ளைகளையோ 10 பிள்ளைகளையோ உறவினர்களையோ யாரையும் சொல்லாதீங்க. கண்டிப்பாக படிக்காமல் விளையாட்டுக்கு போகணும்னு சொல்லாதீங்க. எங்கள் ஊர் மேலே பழக்கம் பெரும்பாலும் மக்கள் பீடி சுற்றி தான் பொழப்பை ஓடிக்கொண்டு இருக்கு. அதனால் பீடி சுற்றின காலம் தான் தன் பிள்ளைகள் ஒரு வாலிபம் வந்த உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நாம் என்ன கஷ்டப்படுறோம், வீட்டில் கஷ்டப்படுறதுக்காண்டி தான் நாங்கள்
நாங்களும் கஷ்டப்படுறோம். அது வந்து வீட்டுக்கு சொல்ல மாட்டோம். நல்லதா கெட்டதா இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சு கலந்து கொள்கிறோம். வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. என் ஊர் வந்து கோட்டைப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்தவனா. நான் இங்கே வந்து படாத கஷ்டம் நஷ்டம் கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். வேதனைகள் நிறையா இருக்குது. என்ன அளவுக்கு சொல்கிறதுனா என்னால் இப்போதைக்கு என்ன சொல்கிறதுனா, நான் இப்போதைக்கு என்னோட கம்பெனி வந்து சிகோன் ஸ்டீல் ஃபேக்ட்ரி. நான் வந்து இரும்பு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு வேதனைகளை அனுபவிச்சிருக்கேன். இங்கே வந்து என்னத்தை இழந்திருக்கேன்னா எல்லாத்தையுமே இழந்திருக்கேன். என்ன சொல்கிறது, இப்போ என் ஊரில் எங்கள் அப்பா முத்தாப்பினார், அது கூட என்னால் போக முடியல. அந்தளவுக்கு நான் வேதனையை அனுபவிச்சிருக்கேன். காலைல 6 மணிக்கெலாம் டியூட்டி கிளம்பி போகணும். என்ன பாருங்கள், ஊராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாய் தோப்பா இருக்காங்க, ஏதாச்சும் காலை சாப்பாடு பண்ணி தருவாங்க. காலையிலேயே நான் தண்ணியில் நினைச்சி பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இனிமேல் வேலை பார்த்துட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு அது திருத்தி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதே ஊராக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பாருங்கள், கடல் கடந்து வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். யாருக்காண்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? என் தாய் தோப்பனுக்காண்டி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இந்த வேதனையெல்லாம் தெரியாது. ஏன்னா நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா எங்களோட மனசு இப்போ இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு அவங்க மனசை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. என்ன காரணம், எங்களை நல்லா இருக்கணும். நாங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா அவங்களும் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ சம்பாரிச்சு என்ன இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது. சம்பாரிச்சு என்ன சம்பாதிச்சிருக்கோம்? இப்போதைக்கு மாதம் ஊருக்கு 8000 பணம் அனுப்பிட்டு இருக்கோம். அந்த 8000 பணத்தை அனுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கும்போது எங்களோட மனசு எவ்வளோ பாடுபடணும் எங்களுக்கு தான் தெரியும். வளைகுடா நாடுகளாக இருக்கட்டும், அல்லது சிங்கப்பூர், மலேசியா மாதிரியான நாடுகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய அங்கே அடிப்படை தொழிலை செய்யக்கூடியவர்கள், அதாவது ரொம்ப இன்னும் சொல்ல போனாக்க கட்டிட தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், இரும்பாலைகளில் வேலை செய்கிறவர்கள், இன்னும் சின்ன சின்ன எடுபிடிகளாக அங்கே வேலை செய்கிறவர்கள் எல்லோரையும் நான் சந்தித்து நேரடியாக அவர்களோடு சில நிமிடங்களாவது அவர்களோடு உரையாடி இருக்கிறேன். அந்த நிமிடங்களில் உரையாடுகிற பொழுது அந்த எந்த இளைஞனும், அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற எந்த இளைஞனின் கண்களில் இருந்தும் ஒரு சொட்டு கண்ணீராவது கசியாமல் அந்த உரையாடல் முடிந்ததே இல்லை. எதையாவது ஒரு காரணத்தை அவர்கள் சொல்வார்கள். என்னுடைய தந்தையாருக்கு பக்கவாத நோய் வந்திருக்கிறது, என்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, என்னுடைய மனைவிக்கு சில தேவைகள் இருக்கிறது, என்னுடைய மனைவியின் ஆசைக்காக ஒரு வீடு கட்ட வேண்டியது இருக்கிறது. இப்படி எதையாவது ஒன்றை பொருளாதாரம் சார்ந்து, பொருள் சார்ந்து அவர்களுடைய வாழ்க்கை இருக்குது. இந்த நவீன யுகத்தில், விஞ்ஞான யுகத்திலும் பொருள் தேடுவதற்காக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் ஒரு குடும்ப வாழ்க்கையை, இயல்பாக இருக்கக்கூடிய சகஜமான ஒரு வாழ்க்கையை இழந்துவிட்டு, சந்தோஷங்களை இழந்துவிட்டு, வெறும் தொலைபேசி முத்தங்களிலும் தொலைபேசி சினுங்கல்களிலுமே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை பற்றி இந்த அரசாங்கமும் இந்த அரசு சார்ந்த அதிகாரிகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ரொம்ப ஆழமாகவும் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு இந்த கடல் கடந்த பறவைகளை நம்ம நகர்த்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்றும் வெளிநாட்டில் வாழ்பவர்கள் இதோ இந்த வருடம் ஊரிலேயே தங்கிவிடுவோம் என சந்தோஷப்பட்டு கொண்டே பல வருடங்களை கழித்தவர்கள்தான் இங்கு அதிகம். நிஜத்தின் அருமை உணர முடியாமலேயே அன்று தபால் மூலமாகவும் ஆடியோ கேசட் மூலமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்று வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் ஸ்கைப்பின் மூலமாகவும் கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்தமாய் வீடு கட்டி சொப்பனமாய் வாழ நினைத்தவர்கள் பலர் சொற்ப ஆயுளில் தன் வாழ்க்கையை முடித்து கொண்டனர். கடைசி நேரத்தில் தன் பிணத்தை தூக்கக்கூட ஆளில்லாமல் அயல் நாட்டு அனாதைகளாய் வாழும் இந்த அவலத்தை என்னவென்று சொல்ல?